ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. அது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 போய்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் அது கூட துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 2 நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி சப்பதம் ஆனதும் நறுக்குன ஒரு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஏற்கனவே குக்கரில் 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சுருக்கிறேன் கொண்டைக்கடலையை சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் போட்டு சேர்த்து நான் வேக வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.